நண்பர்களே வணக்கம். இப்பொழுது நீங்கள் இந்த ட்ரோன் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரிய காட்சி ஸ்ரீ தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் கோவில், வேலூர் சத்துவாச்சாரி அருகே காணப்படக்கூடிய புதுவச்சூர் மலை மீது அமைந்துள்ள ஒரு முருகர் கோயில் ஆகும். இந்த திருக்கோயில் கிட்டத்தட்ட 92 அடி உயரமுள்ள இந்த முருகனுடைய சிலை பார்ப்பதற்கு மிகவும் பிரமிப்பாக உள்ளது. இது உலகில் மிக உயரமான சிலைகளில் ஒன்றாகும். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலமாகும். மேலும் இங்கு வருகை தரும் பக்தர்களுக்கு வாழ்வில் தீராத குறைகளை தீர்த்து சக்தி கொண்டதாக இந்த திருக்கோயிலானது அமைந்துள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரிய காட்சி 92 அடி உயரமுள்ள இந்த முருகனுடைய சிலை இங்கு வந்து பார்த்தால் உண்மையாகவே மிகவும் பெருமிப்பாக காணப்படுகிறது. மலை குன்றில் மீது அமைந்துள்ள இந்த சிலையானது பார்ப்பதற்கு மிகவும் சக்தி உள்ளவையாக விளங்குகிறது. இந்த வீடியோவை நாங்கள் JHF மீடியா என்ற யூடியூப் சேனல் வழியாக காட்டுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அனைவரும் இந்த திருக்கோயிலுக்கு ஒரு தடவையாவது வந்து அந்த முருகனுடைய தரிசனத்தை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும். ஏதேனும் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த திருக்கோயிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நன்மையே அடையும் என்பது உண்மை. தமிழ்நாடு மாநிலத்தில் வேலூர் மாவட்டத்தில் சத்துவாச்சாரி அருகே புதுவச்சூர் கிராமத்தின் மலை மீது அமைந்துள்ள இந்த திருக்கோயில். இந்த கோயிலுடைய முக்கிய அம்சங்கள் 92 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமாக அமைந்துள்ள முருகன் சிலை. இங்கு வேலூர் மாவட்டத்திற்கே அழகிய காட்சியுடன் காட்சியளிக்கிறது இந்த திருக்கோயில். தினந்தோறும் மக்கள் கூட்டம் கூட்டமாக அலையலையாக வந்து இந்த திருக்கோயிலுக்கு வருகை புரிகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த திருக்கோயிலானது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பழமையானதாக கருதப்படுகிறது. தீராத குறைகளை தீர்க்கும் சக்தி கொண்டவையாக இந்த திருக்கோயிலானது அமைந்துள்ளது. உண்மையாகவே நாங்களும் இந்த திருக்கோயிலுக்கு சென்றதில் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைக்கு முருகன் சிலை தூரத்தில் இருந்து காட்டப்படுகின்ற அந்த அரிய காட்சி. இப்பொழுது இந்த தூண் வழியாக மெதுவாக செல்ல வேண்டும். இந்த தீர்த்தகிரி முருகன் திருக்கோயிலுக்கு மெதுவாக செல்ல வேண்டும். அதிகமான வண்டிகள் வந்து கொண்டிருக்கிறது. தரிசனத்தை மேற்கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் மக்கள். தரிசனத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். மெதுவாக சென்று அங்கு தரிசனத்தை மேற்கொள்வோம். முடிந்தவரை இந்த திருக்கோயிலை பற்றி பலவிதமான தகவல்கள் உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக வழங்குவோம். முன்புறமாக அமைந்துள்ள அந்த மலைக்கு தான் இப்பொழுது அந்த திருக்கோயிலானது அமைந்துள்ளது. சாலைகள் மிகவும் அற்புதமாக காணப்படுகிறது. அகன்ற சாலைகள் உள்ளது. நடந்தே செல்லலாம். சிறப்பான ஒரு தரிசனத்தை பார்க்க வேண்டும், அந்த முருகனை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பல ஊர்களில் இருந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதோ தெரிகிறது பாருங்கள், அந்த முருகர் கோயிலை தான் தீர்த்தகிரி முருகர் திருக்கோயிலுடைய சிலை. கிட்டத்தட்ட 92 அடி உயரமுள்ள அந்த சிலை. அதை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த முருகன் சிலைக்கு அடிப்பகுதியில் கீழ் உள்ள படிக்கட்டு வழியாகவும் நாம் செல்லலாம். அதற்கு பிறகு அந்த சிலைக்கு சென்று தரிசனத்தை மேற்கொள்ளலாம். இப்பொழுது அடிவாரத்தில் அமைந்துள்ள விநாயகர் சிலை தரிசனத்தை மேற்கொண்டு
இப்பொழுது படி வழியாக மெதுவாக நடந்து சென்று அந்த முருகனை தரிசனம் மேற்கொள்வோம். இப்பொழுது படி வழியாக மெதுவாக செல்ல வேண்டும். படிகள் மிகவும் அருமையாக அமைந்துள்ள இந்த திருக்கோவில். அந்த முருகனை எப்படியாவது பார்க்க வேண்டும், மன அமைதியை பெற வேண்டும். இந்த திருக்கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக நினைத்த காரியம் எதுவென்றாலும் கண்டிப்பாக நடைபெறும், நன்மையே தரும் என்பது இந்த திருக்கோயிலில் சொல்லப்படுகிறது. இப்பொழுது இங்கு அமைந்துள்ள இந்த திருக்கோயில் காட்டப்படுகின்ற அந்த அரிய காட்சி மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த அரிய காட்சி. இந்த முருகன் சிலையில் தரிசனத்தை மேற்கொண்டு அந்த 92 அடி உயரமுள்ள அந்த திருக்கோயிலுக்கு செல்லலாம். இப்பொழுது கோயிலுக்கு உள்ளே செல்வோம். மிகவும் பறந்து விரிந்து காணப்படக்கூடிய அந்த திருக்கோயில். கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இப்பொழுது கோயிலுக்கு உள்ளே சென்று இந்த முருகனை காட்டப்படுகின்ற அந்த அரிய காட்சி அனைவருக்கும் புண்ணியம் கிடைக்க வேண்டும். இந்த திருக்கோயில் மிகவும் புகழ்பெற்றது. வேலூர் மாவட்டத்திற்கே புகழ்பெற்ற இந்த திருக்கோயில். எல்லா விதமான திருக்கோயில்களும் மிகவும் சிறப்பாக சிலைகள் அமைக்கப்பட்டு காணப்படுகின்ற அந்த அரிய காட்சி. சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு தரிசனத்தை முடித்துவிட்டு கண்டிப்பாக சென்றால் நினைத்ததை கண்டிப்பாக நினைப்பது அப்படியே நடக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த திருக்கோயிலானது இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு சிலையும் கண்டிப்பாக அற்புதமாக காணப்படுகிறது. மலை மேல் குன்றின் மேல் அமைந்துள்ள இந்த திருக்கோயில் பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. எல்லா விதமான சிலைகளும் இங்கு வைக்கப்பட்டுள்ள இந்த காட்சி. இந்த திருக்கோயில் இந்த வீடியோவை நீங்கள் அனைவரும் பார்த்த பிறகு கண்டிப்பாக இந்த திருக்கோயிலுக்கு வர வேண்டும். வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த அருளை பெற வேண்டும் நண்பர்களே. 2000 ஆண்டுகளுக்கு பழமையாக கூறப்படுகின்ற அந்த திருக்கோயில் கண்டிப்பாக அற்புதம். கிட்டத்தட்ட உயரமான சிலைகளில் ஒன்று இந்த திருக்கோயில். இப்பொழுது அந்த உயரமான காட்சியளிக்கக்கூடிய அந்த திருக்கோயிலை நோக்கி செல்லப்படுகின்ற அந்த அரிய காட்சி. படிக்கட்டு வழியாகவும் செல்லலாம். இப்பொழுது அந்த 92 அடி உயரமுள்ள அந்த திருக்கோயிலை படிக்கட்டு வழியாக சென்று முருகனை தரிசனம் மேற்கொள்ளலாம். மற்றும் அந்த இடதுபுறமாக சென்று படிக்கட்டு வழியாக தரிசனத்தை மேற்கொண்டு மீண்டும் கீழ் இறங்கி வந்து இப்போ அந்த 92 அடி உயரமுள்ள அந்த சிலையை பார்ப்பதற்கு இடதுபுறமாக சென்று அந்த திருக்கோயிலுக்கு மேல் சென்று அந்த சிலையை காட்டப்படுகின்ற அந்த அரிய காட்சி. இயற்கையாக பசுமையாக அமைந்துள்ள அந்த காட்சி. பல விதமான மக்கள் வந்து தரிசனத்தை முடித்துவிட்டு அந்த 92 அடி உயரமுள்ள அந்த சிலையை பார்த்து விட்டு கிளம்புகிறார்கள். மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடியது இந்த திருக்கோயில். திருத்தணி முருகர் கோயிலில் இருந்து கிட்டத்தட்ட 71 கிலோமீட்டர். தம்டகோடி தீர்த்தகிரி முருகன் கோயிலுக்கு 39 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. சிகிரி கோயிலில் இருந்து தீர்த்தகிரி முருகன் கோயில் 36 கிலோமீட்டர். பள்ளிகொண்டாவில் இருந்து தீர்த்தகிரி முருகன் கோயில் 32 கிலோமீட்டர். விரிஞ்சிபுரம் கோயிலில் இருந்து 24 கிலோமீட்டர். பழனியிலிருந்து 440 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. மருதமலையிலிருந்து 411 கிலோமீட்டர் உள்ளது. திருப்பரங்குன்றத்திலிருந்து 430 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. திருச்செந்தூரிலிருந்து 604 கிலோமீட்டர் தூரம் உள்ளது.
பழமுதிர்ச்சோலையிலிருந்து தீர்த்தகிரி மலை 485 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. சுவாமி மலையிலிருந்து 263 கிலோமீட்டர் உள்ளது. இப்பொழுது அந்த சிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். மக்கள், பலவிதமான மக்கள், அதிகப்படியான மக்கள் கூட்டம் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். தீர்த்தகிரி முருகன் திருக்கோவில் மிகவும் புகழ்பெற்றது. எல்லா ஊர் மக்களும் வந்து இந்த தரிசனத்தை மேற்கொள்கிறார்கள். இப்பொழுது மெதுவாக சென்று காலை 6 மணியிலிருந்து இந்த திருக்கோயில் நடை திறக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த திருக்கோயில் காட்டப்படுகின்ற அரிய காட்சி உண்மையாகவே அற்புதமாக காணப்படுகிறது. 92 அடி. நான் வாழ்க்கையில் முதலாக பார்க்கக்கூடிய இந்த சிலை. இதுவரை நான் எந்த திருக்கோயிலையும் 92 அடி உயரம் சிலை பார்த்ததே கிடையாது. தூய்மையாக காணப்படுகிறது. இந்த திருக்கோயிலை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் செல்லும் பொழுது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். அந்த தூண் வழியாக தான் செல்ல வேண்டும். ஓகே, கிட்டத்தட்ட அந்த திருக்கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு ஆட்களுக்கு வீதம் 10 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. டிக்கெட் வாங்கிவிட்டு இந்த திருக்கோயிலுக்கு வர வேண்டும். மிகவும் அற்புதமாக காணப்படக்கூடிய இந்த திருக்கோயில். மெதுவாக நடந்து செல்ல வேண்டும். இப்பொழுது கேட் வழியாக உள்ளே சென்று அந்த திருக்கோயிலை காட்டப்படுகின்ற அந்த அரிய காட்சி. வேல் எவ்வளவு அடி தூரம் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. சிலைகளுடைய வடிவமைப்பு மிகவும் அற்புதமாக காணப்படுகிறது. 4 பக்கமும் இடைவெளியுடன் காணப்படக்கூடிய கிட்டத்தட்ட அதிகப்படியான மக்கள் இங்கு நின்று பார்ப்பதற்கு ஏற்ற இடவசதிகள் கண்டிப்பாக நிறையாகவே உள்ளது. இப்பொழுது மெதுவாக சென்று வரிசையில் சென்று அங்கே அந்த சிலையை பார்ப்பதற்காக இங்கே வந்த பிறகு உண்மையாகவே ஒரு அமைதி கிடைக்கிறது. அந்த எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பாதம் பாருங்க, மிகவும் அற்புதமாக காணப்படுகிறது. உண்மையாகவே இந்த சிலை அற்புதமாக. தீர்த்தகிரி முருகன் சிலை மிகவும் அற்புதமாக காணப்படுகிறது. மெதுவாக சென்று தரிசனத்தை மேற்கொள்வோம். வரிசையாக செல்ல வேண்டும். மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. மக்கள் கூட்டம், ஏற்ற இடவசதிகள், பிரம்மாண்டமான இந்த சிலை, 92 அடி உயரமுள்ள அந்த சிலை, வேல், பாதம், அமைப்பு மிகவும் அற்புதம். 3 பக்கமும் மலைகள் நிறைந்த இந்த சூழலில் வேலூர் தீர்த்தகிரி முருகன் திருக்கோயில் மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. வேலுடைய அமைப்பு மிகவும் அற்புதமாக இருக்கிறது. எவ்வளவு தூரம் இருந்தாலும் இந்த புண்ணியத்தை அடைய வேண்டும், நினைப்பது நடக்க வேண்டும் என்பதற்காக வந்து தரிசனத்தை மேற்கொண்டுள்ளோம். மலையிலிருந்து கீழ் காட்டப்படுகின்ற இந்த அரிய காட்சி. 3 பக்கமும் மலைகள், ஒரே ஒரு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த காட்சி வேலூர் சத்துவாச்சாரி அருகே காணப்படக்கூடிய அந்த பகுதி. தேசிய நெடுஞ்சாலையில் அருகில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில். இதுக்குள்ளவே வேலூர். மிகவும் அற்புதமாக இருக்கிறது.
மலை மேல் அமைந்துள்ள இந்த திருக்கோயிலில் கண்டிப்பாக ஒரு அமைதி கிடைக்கிறது. நானும் என்னுடைய நண்பரும் இந்த திருக்கோயிலுக்கு வந்துள்ளோம். இந்த திருக்கோயிலுக்கு வர வேண்டும் என்பது 2 மாத காலமாக நினைத்தோம். ஆனால் இன்றுதான் நிறைவேறியது. இந்த சேனல் வழியாக பலவிதமான கோயில்களை உங்களுக்கு காட்டி வருகிறோம். இதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நேரடியாக வந்து முருகன் காட்சியளிக்கக்கூடிய அந்த அரிய காட்சி உண்மையாக அற்புதமாக இருக்கிறது. முதலில் வந்து முருக தரிசனத்தை மேற்கொண்டு பின்பு படிக்கட்டு வழியாக சென்று முருகனை தரிசனம் செய்துவிட்டு பின்பு படிக்கட்டு வழியாக கீழ் இறங்கி இந்த 92 அடி உயரமுள்ள அந்த திருக்கோயிலை வந்தடைந்து அந்த திருக்கோயிலை காட்டுகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு பழமையான அந்த திருக்கோயில் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இந்த திருக்கோயில் உண்மையாகவே வேலூர் மாவட்டத்திற்கு ஒரு புகழ்பெற்ற திருக்கோயிலாக அமைந்துள்ளது. மிகவும் அற்புதமாக இருக்கிறது. எல்லா பக்கமும் வேலி அமைத்து சேஃப்டியோடு இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. தூரத்திலிருந்து காட்டப்படக்கூடிய அந்த முருகர் கோயில், அங்குதான் தரிசனத்தை மேற்கொண்டு விட்டு நாம் இங்கு வந்துள்ளோம். தீராத வினைகளை தீர்த்து வைக்கும் இந்த தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் திருக்கோயிலுக்கு வாருங்கள், வந்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள். இந்த காலத்தில் எல்லோரையும் எல்லா இடத்திலும் காத்து நிற்பவன் முருகன். அன்பு வடிவம், அன்பே சத்தியம், அன்பே நித்தியம் என்று அவனை போற்றுகிறது. தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய திருக்கோயில் சிறப்பு பெற்று விளங்குகிறது. வள்ளியை மனம் புரிய கந்தன் வள்ளிய மலை நோக்கி செல்லும்போது தீர்த்தகிரி மலையில் சிறிது நேரம் தங்கி இளைப்பாற்றியதாக கூறப்படுகிறது. முருகனுக்கு இங்கு சம உயரத்தில் சிலை அமைந்துள்ளது. ஆலயத்தின் பின்புறம் தெரியும் பசுமை மலை கண்ணுக்கு இதமாக விருந்தளிக்கிறது. அடிவாரத்தில் செல்வ விநாயகர் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இதிலிருந்து சன்னதிக்கு மலை ஏறும் படிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மலை மீது வாகனங்கள் செல்லவும் வழி உள்ளது. 222 படிகள் உள்ளது. படியேறும் பொழுது 10 படிகள் ஏறியதுமே வலதுபுறம் முருகன் திருவடி தரிசனம் கிடைக்கிறது. இங்கு ஆலமரத்தின் அடியில் ஒரு பாறையின் கீழ் இன்றளவும் சுனை நீர் பொங்கி விழிந்து கொண்டிருக்கிறது. இதனாலேயே இத்தலம் தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுகிறது. உண்மையாகவே இந்த தரிசனம் சிறப்பாக அமைந்துள்ளது. ஆடி கிருத்திகை 3 நாள் விழாவாக மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஓகே, தரிசனம் மிகவும் சிறப்பாக அமைந்தது. இந்த திருக்கோயிலில் சில புகைப்பட காட்சிகள் உங்களுக்காக வழங்குகிறோம். நீங்கள் இந்த சேனலை பார்த்து கண்டிப்பாக இந்த திருக்கோயிலுக்கு வந்து தரிசனத்தை மேற்கொள்ளவும். மிகவும் பயனுள்ளதாக இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வருகை புரிந்து இந்த தரிசனத்தை மேற்கொள்ளவும். நீங்கள் அனைவரும் வாருங்கள். நன்றி.